என் பேரனுக்கும் பவித்ராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அவங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற சக்தியையும் வலியையும் நீதான் எனக்கு தரணும். என் அக்கா சாவுக்கு காரணமானவனை நான் பழி தீக்கணும். உன் அருளால நான் நினைச்சதை சாதிச்சு காட்டணும். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். தாங்கம்மா, ஆர்த்தி எடுத்துக்குமா. இந்தாங்கம்மா. ஏன் பாட்டி, ஏன் உங்க பேரை இப்பவே பவித்ரா பேருக்கு தனக்கு ஈக்குவலா பதவி சொத்தெல்லாம் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாரு? அது உங்களுக்கே சரின்னு படுதா? ஏன் உனக்கு தப்புன்னு படுதா? பின்ன தப்பு தானே. என்ன தப்பு? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளுக்கு சம அந்தஸ்து கொடுத்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தலைக்கு மேல ஏறி உட்காந்து எல்லாரையும் ஆட்டி வைப்பா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு தேவ் இந்த அளவுக்கு அவசர பண்ணும்? ஏய், நாளைக்கு என்ன நடக்கும்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இத பாருமா, எல்லாம் நல்லபடியாதான் நடக்கும். தேவ் தன்னோட வருங்கால மனைவிக்கு இதெல்லாம் எழுதி வைக்கிறான். அப்படி எழுதி கொடுக்கறதுக்கு பவித்ராவும் தகுதியானவதான். அவ தனக்குன்னு எதையும் ஆசைப்படுறவ கிடையாது. எல்லாத்தையும் தனக்கு எழுதி வச்சுட்டாங்களேன்னு உச்சாணி கொம்புல போய் உக்காந்துக்க மாட்டா. வீணா கற்பனையை வளர்த்துக்காம எதையும் உளறி வைக்காம பேசாம என் கூட வா. சாமியை நீயும் கும்பிட்டுட்டு வா. நில்லு. நீ பெரிய மனக்கோட்டை கட்டி இருக்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது விளங்காது. சாமி, சாமி என்ன சாமி? அம்மா, சாமி பேச மாட்டாருமா. யாருக்கும் வாக்கு சொல்லாதவரு உங்களுக்கு சொல்லியிருக்காருமா. அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுகிட்டு பார்த்து நடந்துக்கங்க. பாட்டி, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பாட்டி, என்னாச்சு பாட்டி? என்னாச்சு?
கோயிலுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமா வரணும். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் சோகமாவே வரியே. இன்னைக்கு என்ன விளக்கு கை தவறி விழுந்துச்சா? பாட்டி என்னாச்சுன்னு சொல்லு. அவங்களால எப்படி சொல்ல முடியும்? பாட்டியே என்னாக போதோ ஏதாக போதோன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுன்னு சாமிக்கு நன்றி சொல்லதான் என்னை கூட்டிட்டு பாட்டி கோயிலுக்கு போனாங்க. சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியா தான் வந்தோம். அப்ப கோயில் மரத்தடியில ஒரு சித்தரு நிஷ்டையில இருந்தாரு. வரவங்க போறவங்கெல்லாம் அவர் பாதத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போனாங்க. அப்ப நாங்களும் கும்பிட்டுட்டு திரும்புறோம். அந்த சித்தரு பாட்டிய பார்த்து, நீ நினைக்கிறது நடக்காது, நடந்தாலும் அது விளங்காதுன்னு சொல்லிட்டாரு. அந்த சித்தரு பாட்டிய பார்த்து, நீ நினைக்கிறது நடக்காது, நடந்தாலும் அது விளங்காதுன்னு சொல்லிட்டாரு. அது கேட்டதுமே பாட்டி இடி விழுந்த மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க. அப்போ பாட்டி மனசுல என்ன இருந்தது? உங்களுக்கும் பவித்ராவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ சித்தர் என்ன சொன்னாரு? நினைச்சாலும் நடக்காது, நடந்தாலும் விளங்காதுன்னு சொன்னாரு. அப்ப நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் உங்க கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் இந்த கல்யாண வாழ்க்கை விளங்காதுன்னு தானே அர்த்தம். அப்போ பாட்டி கவலைப்படாம என்ன பண்ணுவாங்க? பவித்ரா உங்க ஒய்ஃப் ஆகணும்னு நீங்க நினைச்ச நாள்ல இருந்து ஏதோ ஒரு அறிகுறி காட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் நீங்க அதை சட்டை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. மீறி ஒப்பு தாம்பலம் மாத்துறீங்க, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறீங்க. இதுல என் மேல வேற சந்தேகப்படுறீங்க. ஏதோ நான் தான் உங்க கல்யாணத்துக்கு தடங்கல் பண்ற மாதிரி நினைக்கிறீங்க. கோயிலுக்கு போன இடத்துல ஒரு அசரீரி மாதிரி சித்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்காருனா அப்ப பாட்டி கவலைப்பட மாட்டாங்களா? ஒரே பேரை கல்யாணம் பண்ணி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைச்சது நடக்காதுன்னா எதுக்கு இந்த முயற்சி பண்ணோன்னு பாட்டி யோசிக்கிறாங்க. அப்போ முயற்சி பண்ணி நடந்தாலும் விளங்காதுங்கிறப்ப அப்படிப்பட்ட பொண்ணு எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இல்ல பாட்டி? ஏய் போதும், நிறுத்து. போன இடத்துல பாட்டி காதுல ஏதோ விழுந்திருக்கு. அதுல பயந்து குழம்பி போய் வந்திருக்காங்க. நீ என்னடானா கிடைச்சது சான்ஸ்னு பாட்டி நினைக்கிறதா உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுற? கண்ட கதையெல்லாம் கட்டி விடுற? தேவ் ப்ளீஸ், பாட்டிய கோவிலுக்கு நான் கூட்டிட்டு போல. ஒரு சித்தரை செட்டப் பண்ணி இது போல ஒரு வாக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல வைக்கல. அவர் சொன்னதுக்கு இதெல்லாம் அர்த்தம்னு நான் பாட்டிக்கிட்ட சொல்லி அதனால அவங்க சோகமா வரல. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கதா நான் இந்த விளக்கத்தை எல்லாம் சொன்னேன். நான் சொன்ன எதுக்கும் பாட்டி இந்த மறுப்பும் சொல்லல. அப்ப ஏன் நான் கதை கட்டி விடுறதா சொல்றீங்க? பாட்டி, இவ சொல்ற மாதிரி நீ ஏதாவது பயப்படுறியா? சொல்லு பாட்டி. இத பாருடா, உப்பு தாம்பலமும் மாத்தியாச்சு, கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. இனி அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பவித்ராவை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடப்பாளாடா? சித்தர் சொன்னதுக்காக பவிய நம்ப வச்சு ஏமாத்த என்னால முடியாது. உன்னாலேயும் அவளை மறக்க முடியாது.
அது எனக்கு தெரியும். ஆனாலும் சித்தர் சாமி இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரே, அப்ப இருந்தே எனக்கு கலக்கமா இருக்குடா. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே, நீங்க நல்லபடியா வாழணுமே, அதை நினைச்சாதான் எனக்கு கலக்கமா இருக்கு. பாட்டி, நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்கும், ஏதேதோ காதுல விழும். எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில பொருத்தி பார்த்தா நம்ம நிம்மதியா வாழ முடியாது. ஏன் பைத்தியமா கூட ஆயிடுவோம். பாட்டி, சாஸ்திரம் சம்பிரதாயம் சகுனோன்னு பார்த்து எவ்வளவோ காரியங்கள் பண்றோம். எல்லாமே நல்லபடியாவா நடந்து முடியுது? அவ்வளோ ஏன் உன் மகனுக்கு, அதான் என் அப்பாவுக்கு ஜாதகம் அது இதுன்னு பொறுத்தெல்லாம் பார்த்து என் அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னாச்சு? கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இவளோட அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்போ எதை நம்மளால டிசைட் பண்ண முடியுது? அதனால எதையும் மனசுல வச்சுக்காம நிம்மதியா கல்யாண ஏற்பாடெல்லாம் கவனி பாட்டி. இவ சொல்றத காதுலயே வாங்கிக்காத. அதோட இவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒருவேளை சித்தர் இவ்வளவு பார்த்து கூட சொல்லிருக்கலாமே. இவன் நினைக்கிறது நடக்க போறதோ இல்ல, நடந்தாலும் அது விளங்க போறது இல்லைன்னு இவ்வளவு நினைச்சு சொல்லிருக்கலாமே. சாமிய நம்புற நீ அவரை நினைச்சுக்கிட்டு காரியத்துல இறங்கு. நான் வரேன் பாட்டி. ஸ்மைல். குட். ஹாய் தீனா. ஹாய். இவர் பேர் ரமேஷ். ஹலோ. ஹாய் ரமேஷ். ஹாய். ஹலோ சார். ஹலோ. இவர் தீனா. தீனா, இவங்க அப்பா பேரு மானஸ்தன். தேவ் கம்பெனில ரொம்ப காலமா தேவுக்கு நம்பகமானவரா, அவருடைய ரைட் ஹேண்டா ஆபீஸ்ல ஜிஎம்மா வேலை பார்த்தவர். இன்னைக்கு அவரு ஜெயில இருக்காரு. அப்படியா? எதுக்காக? சொல்றேன். அவரு ஜெயில இருக்க காரணம் பவித்ரா. ஏதோ டெண்டர் விஷயத்துல எதிர் பார்ட்டி கிட்ட பணம் வாங்கி கொட்டேஷன் அமௌண்ட்டை சொல்லிவிட்டதாகவும், அதனாலதான் டெண்டர் கைவிட்டு போனதாகவும் பவித்ரா இவங்க அப்பாவை மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. ஜிஎம்மா இன்னைக்கு அவர் சீட்ல பவித்ரா உக்காந்துருக்கா. அது மட்டுமா, தேவோட இதய சிம்மாசனத்துல வேற உக்காந்துட்டா. இன்னும் ஒரு மாசத்துல வேற கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ள தான் சொத்துலயும் பதவியிலையும் தனக்கு ஈக்குவலான அந்தஸ்துல பவித்ராவை கொண்டு வரணும்னு டாக்குமெண்டேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ரமேஷ் தேவ் கிட்ட வேலை கேட்டு வந்தாரு. ஆனா தேவ் அவரை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அப்பவே இவரை நான் தனியா மீட் பண்ணி பேசினேன். பவித்ராவை பழி வாங்கணும்னு தான் வேலை கேட்டு வந்ததா சொன்னாரு. சோ நம்ம கூட்டணியில இன்னொரு ஆள். தேவ் பவித்ரா கல்யாணம் நடக்க கூடாது. இதுதான் நம்ம டார்கெட். புரியுதா? இவர் அப்பா எப்படி அவமானப்பட்டு ஜெயில இருக்காரோ அதே மாதிரி பவித்ராவை உள்ள தள்ளணுங்கிறது இவருடைய டார்கெட். தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற பவித்ராவை தேவ் வெறுத்து தூக்கி எறியணும். இல்லனா தேவ வெறுத்து பவித்ரா அவனை தூக்கி எறியணும். ரமேஷ் சொன்ன மாதிரி பவித்ரா பழிய சுமந்து ஜெயிலுக்கு போனா கூட நல்லாதான் இருக்கும். அவளை ஜெயிலுக்கு அனுப்புறது தேவா இருக்கணும். அந்த தேவ ஆப்ரேட் பண்றது நாமளா இருக்கணும்.
சோ இதெல்லாம் மிக சரியா நடக்கணும். அதுக்கு நீங்க தான் பிளான் போட்டு தரணும். அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. என்னடா அண்ணன் யோசிக்கிறாரு? பண்ணிட்டேன். வாங்க சார். என்ன சார் ஆஃபீஸ் பக்கம் ஏதாவது பிரச்சனையா? போலீஸ்னாலே பிரச்சனையா இருக்கணுமா என்ன? இல்லை, பிரச்சனைனா தான் போலீஸ் வருவாங்க, அதனால தான் கேட்டேன். பிரச்சனை தான். உள்ள தேவ் இருக்காரா? இருக்கார் சார், போங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் தேவ், மே ஐ ஹாய் கம் இன்? பாண்டியன், ப்ளீஸ் கம். வாட் இஸ் சர்ப்ரைஸ்? ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க் யூ. பஞ்சு, ஆ எதுக்கு போலீஸ்லாம் வந்துக்கிறாங்க நம்ம ஆபீஸ்க்குள்ள? என்ன தப்பு செஞ்சேன்? நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா, நான் எதுவும் தப்பு பண்ணல. எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? வீடியோ இருக்கு அவர்கிட்ட. ஐயோ பஞ்சு, நம்ம ஆபீஸ்ல இந்த வெள்ளை பேப்பரு, பேனா, பென்சிலு இதெல்லாம் தான் என் பசங்களுக்கு எடுத்துன்னு போவேன். வேற எதுவும் எடுத்துன்னு போலப்பா. வேற சொன்னார் அவரு. வேற என்ன கர்மத்தை சொன்னாரு? இந்த பார்சல்லாம் வரும்ல, அந்த அட்டைப்பட்டி, காலி அட்டைப்பட்டி, அதெல்லாம் எடுத்துன்னு போய் எடைக்கு போடுவேன். பெருசா ஏதோ பெருசா இது வரைக்கும் நான் எதுவும் எடுத்துட்டு போல. பெருசா நான் எதுவும் எடுத்துட்டு போலப்பா. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. என்னது? ஞாபகம் வந்துருச்சு. நம்ம ஸ்டாஃபுகளுக்கு டீ காபி போடுவோம்ல, அது சக்கரை, காபி தூள், இந்த டீ தூள் அதெல்லாம் எடுத்துட்டு போவேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. இவ்வளவுதானா? நான் பயமுறுத்துற, வயித்த கலக்குது. வெயிட் பண்ண. ஓகே, என்னப்பா பாக்கெட்ல? இப்பதான் ரெக்கார்ட் பண்ணேன், எல்லாமே பதிவாயிடுச்சு. ஆனா வாய்ஸ் செம பக்கா சூப்பரா இருக்கு. என்கிட்ட இனிமேல் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, இது உள்ள போட்டு அதெல்லாம் வேணாம்ப்பா. ரசா ஏ தங்கம். சரி போ ஐயா, காஃபி எடுத்துட்டு வா. இப்ப என்ன போடுவேன்? விஷமா? விஷம் இல்ல, சக்கரை. சக்கரை தானே, அதை போட்டு கொண்டு வா. சரி, போ. தேவ், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? பவித்ரா இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். ஷூர். பவி, கொஞ்சம் கேபின் வரியா? ஓகே சார். தேங்க் யூ. ஏதாவது பிரச்சனையா? ஹாய் பாண்டியன், என்னாச்சு? ஆச்சரியமா இருக்கு, ஆபீஸ்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயமா? ஓஹோ. சொல்லுங்க பாண்டியன். இன்னைக்கு மாதவி ஆபீஸுக்கு வரலையா? வரலையே. எப்போ வருவா, எங்க போறா, ஒண்ணுமே தெரியல. நீங்க சொல்லுங்க. ஜீப்ல வரும்போது ஒரு அதிர்ச்சியான காட்சியை பார்த்தேன். என்ன? ஒரு இடத்துல மாதவியும் தீனாவும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. வாட்? அவங்க கூட ஒரு யங்ஸ்டர் நின்று பேசிட்டு இருந்தான். அவன் யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்ல. ஆனால் தீனாவும் மாதவியும் ஒன்றா நின்று பேசிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. தூரத்தில் இருந்து தான் பார்த்தேன். அதனால் அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு தெரிஞ்சது. சிரித்து வேற பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போவே போய் அவங்கள கையும் கலவனமாக பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். பிடிச்சா அவங்க உஷாராயிடுவாங்க. அதனால் அமைதியாக ஒரு நோட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ தீனா மாதவி கழுத்துல தாலி கட்டினதா சொன்னதும், அவ தனக்கு உரிமையானவன்னு போராடினதும், அவளை கடத்த பார்த்ததும், பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது,
கமிஷனர் வரைக்கும் போனது எல்லாமே நாடகம் தானா? அதை நாடகம்னு உறுதியாக சொல்ல முடியல. ட்ராமா போடுறவன் எதுக்கு கமிஷனர் வரைக்கும் போகணும்? பேப்பரில் எதுக்கு விளம்பரம் கொடுக்குறான்? எதுக்கு இவ்வளோ ஆதாரங்களை திரட்டுறான்? அப்போ மாதவி தீனாவோட ஒய்ஃபு தான் சொல்றீங்களா?